நான் போய் வீட்ல போய் சோறு எடுத்துட்டு வரேன். போமா போமா. சைக்கிள் நல்லா பாத்துக்கோ. சின்ன பசங்க வந்து சைக்கிள் எடுத்துட்டு சரி போறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போமா. நானே பெரிய திருட என்னடே நச்சுற எடுத்துக்க. போமா பசி எடுத்தாமா. டேய் கண்ணா, என்னடா சைக்கிள் மெதுவா தொடைக்கிறா, கையில சுருக்கு பூச்சி போயிடா, கீழே மேல தொடுறானா? டேய் என்ன தொடைக்கிற, சைக்கிள் தொடுறா. டேய் நல்ல வேகமா தொடுறா. டேய் இது ஒன்னே தொலைச்சு இன்னும் 4 சைக்கிள் எப்ப தொடுப்பா, அப்ப தொடுறா. நான் அப்படியே மெதுவா தொடைக்கிறான். அப்பா யாருப்பா இங்க ஓனரு? அதோ சைக்கிள் டச்சுன்னு இருக்காரு, அவர்தான் ஓனர். நான் மலையாட்டு நின்னுறேன், அவனை போய் ஓனர்ன்றியா? அப்ப இவன் ஓனர் இல்லையா? பயப்பட போய் சொல்லிட்டான்ப்பா. டேய் கண்ணா, இப்படித்தான் சொல்லிக்கிற ஊர்ல நான் ஓனருன்னு. தக்காளி போட்டு விட்டானே, தக்காளி வந்தானாவே ஏழைய கூட்டிடுறான்ப்பா. எப்படியோ ஏழைய கூட்டிடுறான். ஏண்டா சொன்னீங்களா என்ன பார்த்தா ஓனரா தெரியலையா? அவனோட போய் பேசுறீங்க? ஓ நீதான் ஓனரா? வண்டி என்ன பல பல்லு இது? டேய் என் மாதிரி சைக்கிள் யோ ஓன் பண்ணாட்டி அவன் தொடைகிறான் பாரியா? இப்பதான் வேக வேகமா தொடறான். டேய் தெரிஞ்சடா அப்ப 2 பொண்டாட்டி 2 நாளைக்கு வாரி கூடியா? டேய் நான் பொண்டாட்டி மாதிரி தான் சொன்னேன். அப்ப இது ஓன் பண்ணாட்டி இல்லையா? யார் பொண்டாட்டி? தம்பி 2 பேரும் நீங்க பேசுறதே சரியில்லை. அழகேசன் முகத்தை பார்க்கல, அழகேசன் கோவம் தான், அவ்வளவுதான் மரியாதை போயிடுங்க. அழகேஷா எங்கள்கிட்ட எல்லாம் வாய்க்கிலேயே வக்கனையா பேசுவ. உன் 3வது பொண்டாட்டி அங்க பாரு வச்சிட்டு இருக்கிறான் பாரு, அங்க பாரு. டேய் அவனுங்க பொண்டாட்டி தான் சொன்னான்டா, நீ நடக்கிறதே அவன் முறை சரியில்லடா, நீ வேணா நீ போடா. நீ பொண்டாட்டின்னு சொல்லு, இல்ல பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு. ஆகா மொத்தம் 2 பேருக்கும் பொண்டாட்டி வேணும். தெரியாம நான் சைக்கிள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டுனா என்ன மன்னிச்சுடா, போங்கடா. யோ மாமா சொல்றான் மாப்பிள்ள தக்காளி. நீ வந்து அவனா அது பொண்டாட்டி மாதிரி, இது புள்ள மாதிரி, இது லவர் மாதிரின்னு சொன்னா ஓடையில புந்து ஆட்டை கிளம்பணும். வா மாமா. அப்படி போல தக்காளி.